सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. ஸ்ரீ குருभ्यो நமः. இன்னைக்கு ராகவ யாதவீய காவியத்துல 27வது ஸ்லோகத்தை பதிவு பண்ண போறோம். இந்த ஸ்லோகத்துல எடுத்துட்ட விஷயம் என்னது அப்படின்னு சொன்னா, நேரடியாக படிக்கும் பொழுது ராமன் பாலத்தை அமைத்து வானரர்களுடன் சேர்ந்து கடலை கடக்கிறார். அந்த சமயத்துல இந்த வானரங்களுடைய ரட்சகனாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறதாக நேரடியாக படிக்கும் பொழுது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தெரிய வருது. இதே ஸ்லோகத்தை நாம பின்னாடி இருந்து படிச்சோம்னு சொன்னா, கிருஷ்ணர் பாரிஜாத விருட்சத்தை எடுத்துட்டு பூமிக்கு வந்து அடைகிறார். அவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறதான ஒரு வர்ணனை இந்த ஸ்லோகத்தை நாம பின்னாடி இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. முதல்ல ஸ்லோகத்தை நேரடியாக படிச்சு அர்த்தம் தெரிஞ்சுப்போம். வீதவானரசேனஸ்ய த்ராதா பாதவதாஹி சஹா தோ யதாவதி கோயாதஸ்ய யதோ நவசேதுனா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா. வீரவானரசேனஸ்ய த்ராதா ஆபாத் அவதா ஹி சஹ தோ யதௌ அரிகோயாதசி ஆயதஹ நவசேதுனா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா. சஹ அரிகோயாதசி தோ யதௌ அவதா நவசேதுனா ஆயதஹ வீரவானரசேனஸ்ய த்ராதா ஹி ஆபாத். இந்த ராமர் இப்போ என்ன பண்ணிருக்கார்? சஹா அப்பேற்பட்ட ராமன், இப்பேற்பட்ட ராமன் பல மலைகளை கடந்து சமுத்திரத்தினுடைய தீரத்தை வந்து அடைந்தும் எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லாமல் தன்னுடைய ஒளியுடன் பிரகாசிப்பவராக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதாக நாம முன்னாடியே போன ஸ்லோகத்திலே பார்த்தோம். அப்பேற்பட்டதான இந்த ராமர் இப்ப என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, சஹா ராமஹா அரிகோயாதசி, அதாவது காஷ்ச யாதாம்சி ஜலானி. இந்த யாதாம்சி அப்படிங்கிற பதத்துக்கு ஜலத்துல வாழுகின்றதான ஜந்துக்கள்னு அர்த்தம். யாதாம்சி ஜலஜந்தவஹா அப்படின்னு அமரகோஷத்துல இருக்கு. இந்த காஷ்சா அப்படிங்கிறதுல காஹாங்கிற பதம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, அதுல வாழ்கின்றதான இந்த பசுக்கள் பிராணிகள். பசுக்கள்னு சொன்னா கடல்லையும் பூமியில இருக்கக்கூடியதான அதே மாதிரியான உருவங்கள் கொண்ட ஜலத்துல வாழக்கூடியதான பிராணிகள் உண்டு. நாம எப்படி குதிரைன்னு நீங்க எப்படி சொல்றோமோ ஓடுற குதிரை, இதே மாதிரி கடல் குதிரைன்னு உண்டு, கடல் பசுன்னு உண்டு, கடல் பாம்புன்னு உண்டு. இந்த நிலத்துல இருக்கக்கூடியதான எத்தகையதான பிராணிகள் உண்டோ அதே மாதிரியான அதுக்கு ஒப்பான பிராணிகள் கடல்லையும் உண்டு. அதனாலதான் காஷ்ச யாதாம்சி அப்படின்னு பதம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. பசுக்கள், யாதாம்சின்னு ஜலஜந்தவகா நீரில் வாழ்கின்றதான பிராணிகள். இவைகள் நிறைந்ததான, நிறைந்தது அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, அரீணி அப்படின்னு பதத்தினால கிடைக்கிறது. அதாவது ரீ சப்தம் அப்படிங்கிறது குறைவு, க்ஷயஹா அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. அரீணி அப்படின்னு சொன்னா ஆ சேர்த்தாச்சுன்னா அதுக்கு மாறான எதிர்வினையான அர்த்தம் கிடைக்கும். அதாவது குறைவற்ற, நிறைய கடல் பசுக்களை கடல் பிராணிகளை கொண்டதான அந்த கடல். அத சொல்ற பதம் அரிகோயாதஸ். அதனுடைய சப்தமி அரிகோயாதசி. அது என்னது? இப்பேற்பட்ட பிராணிகள் கொண்டது என்னது அப்படின்னு சொன்னா சமுத்திரம்னு சொல்லி ஆகணும். அத சொல்றதுக்குதான் பதம் தோயதிஹி அப்படின்னு ஒரு பதம். அதனுடைய சப்தமி விபக்தி தோயதௌ, சமுத்திரே சமுத்திரத்தில் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சமுத்திரத்துல அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, ஒரு
சேதுவை ஒரு பாலத்தை அமைத்தார். அந்த பாலத்தின் வழியாக கடலை கடக்க போகிறார், சென்று கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லணும். அதை எப்படி சொல்றார்? நவசேதுனா, நவசேது அப்படின்னு சொன்னா புதியதாக கட்டப்பட்ட சேது. அங்க ஏற்கனவே இருந்தது, அதுல இவர் நடந்து போனார் இல்லை. இவருடைய கட்டளையின் பெயரால, இவருடைய ஒரு வழிகாட்டுதலின் பெயரால அந்த இடத்துல ஒரு புதியதாக பாலமானது கட்டப்படுகிறது. இந்த கட்டப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு பதம் சொல்லி இங்க சொல்லிட்டு இருக்கா, அவதா. அவ அப்படின்னா ரக்ஷணம்னு அர்த்தம். ரக்ஷணம் சொன்னா இந்த இடத்துல எப்படி? புதிதாக கட்டப்பட்டு அதுல எப்படியெல்லாம் பண்ணா அந்த பாலம் ரட்சிக்கப்படுமோ அந்த உண்டான அறிவுரைகள் எல்லாம் கொடுத்து அதன் வழியாக அப்படின்னு அர்த்தம். ரக்ஷதா நவசேதுனா, புதிதாக கட்டப்படுகின்ற அந்த பாலத்தின் வழியாக, திருத்தியா விபக்தி. ஆயதா, சென்று கொண்டு இருக்கக்கூடியதான எது அது? சேனஸ்ய. அதாவது சேனாங்கிற பதம் ஸ்ரீலிங்கத்துல இருந்தாலும் இந்த இடத்துல நவும்சகலிங்கமா அடையிறது அதுக்குன்னு சில சூத்திரங்கள் உண்டு. ஏன்னா விபாஷா சேனான்னு ஆரம்பிச்சு ஒரு வியாக்கரணத்துல சொல்லக்கூடியதான இதுக்குன்னு இருக்கக்கூடியதான இந்த சேனாங்கிற பதம் எப்படி நபும்சகலிங்கமா அடையிறதுன்னு சொல்றதுக்கு உண்டான வழிமுறைகள் இருக்கு. சில பதங்களுக்கெல்லாம் விபாஷா சேனா இப்படி, விபாஷாங்கிறது விகல்பங்கிற அர்த்தத்துல இருக்கு, சேனா முதலிய பதங்கள் நபும்சகலிங்கத்தை அடைகின்றது அப்படிங்கிறதாக இந்த வாக்கியம் இருக்கு. இப்போ இந்த பதம் யாரை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா வீரவானர சேனஸ்ய அப்படிங்கிற பதம் அங்க இருக்கக்கூடியதான வானரங்களுடைய கூட்டத்தை குறிக்கிறது. சாதாரண வானரங்கள் இல்லை, எல்லாரும் பலம் பொருந்தியவர்கள், அவர்களுடைய ஒரு சேனை கூட்டம். அந்த சேனையினுடைய அந்த கூட்டத்தினுடைய திராதா காப்பாளன் யார்? அவர் சஹாராமஹா, இப்படியாக காப்பாளராக இருந்து கொண்டு ஆபாத் பிரகாசித்தார். ஒரு தலைவனாக எல்லாருக்கும் வழிகாட்டி ஒரு பாலத்தை அமைத்து அதன் வழியாக சென்று கொண்டிருக்கக்கூடியதான வானர கூட்டத்திற்கு, சேனைக்கு ஒரு காப்பாளனாக இருந்து கொண்டு பிரகாசித்தார். இப்படியாக இந்த ஸ்லோகத்துல ராமனுடைய அந்த செயலை, அவர் எப்பேற்பட்ட ஒரு இந்த கட்டிடக்கலையில சிறந்தவர், அவருடைய அந்த அறிவு எப்பேற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் இதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கா. இதே ஸ்லோகத்தை நாம பின்னாடில இருந்து முன்னாடி படிச்சா வேற ஒரு அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது. அது என்னன்னு பார்ப்போம். இப்போ இதே ஸ்லோகத்தை நாம பின்னாடி இருந்து படிச்சா இந்த ஸ்லோகம் எப்படி இருக்கும்? நாது சேவனதோ யஸ்ய தயா கோரி வதாயதஹ சஹிதாவதபாதாத்ராஸ்ய நசேரணவாரவி. இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா நா து சேவனதஹ யஸ்ய தயாகஹ அவிரவதாயதஹ சஹ ஹி தாவத் அபாதா த்ராசி அனசேஹி அனவாரவி. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நா து யஸ்ய சேவனதஹ தயாகஹ அரிவதாயதஹ அனவாரவி சஹ ந அனசேஹ் த்ராசி அபாதா யஸ்ய. என்ன அர்த்தம் இதுக்கு? முதல்ல நா அப்படின்னு ஒரு பதம், சப்தத்திலிருந்து வந்திருக்கக்கூடியதான பதம் இது. நா மனிதன் அர்த்தம். து அப்படின்னு இருக்கு, இதுக்கு அந்த மனிதனோவினில், எந்த மனிதனோவினில் அப்படின்னு சொன்னா எவன் ஒருவன் இப்பேற்பட்ட பராக்கிரமியான கிருஷ்ணரை வணங்குகிறானோ அவனோவினில் எந்த விதமான துக்கமும் இல்லாமல் இருப்பான் அப்படிங்கிறது சொல்ல போறான். யஸ்ய யஸ்ய அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்டவனுடைய, யார் அவன்? கிருஷ்ணன். எப்பேற்பட்டவன்? இந்திரனை வென்றவன். இப்பேற்பட்டவனுடைய சேவனதஹா, சேவாம் சொன்னா பக்தின்னு அர்த்தம். சேவனதஹா அப்படிங்கிறது
தசில் பிரத்தியம் வந்திருக்கு. இந்த பிரத்தியம் பஞ்சமி விபக்தி அர்த்தத்துல வந்திருக்கு. அதாவது காரணம் சொல்றதுக்காக வந்திருக்கு. சேவையின் காரணமாக, பக்தியின் காரணமாக எவன் ஒருவன் இப்பேற்பட்ட கிருஷ்ணனுடைய சேவை செய்கிறானோ அதன் காரணத்தினால் அவன் என்னவாக ஆகிறான் அப்படின்னு சொன்னா தயா கஹா கச்சதீதி கஹா. தயாம், தயான்னா கிருபைன்னு அர்த்தம். கிருபாம் பிராப்தா, கிருஷ்ணருடைய கிருபைக்கு கருணைக்கு பாத்திரமானவனாக இருந்து கொண்டு தயாகஹா. அப்படி அந்த கிருபைக்கு பாத்திரமானதுனால என்ன கிடைக்கிறது? அரிவதாயதா. அரின்னா சத்ரு. அந்த சத்ருவினுடைய நாசத்தினால் ஆயதா, ஆயத்தகான வளர்ச்சி அடைந்தவனாக, அபிவிருத்தா. இந்த இடத்துல சத்ருனுடைய நாசம் சொன்னா அந்த பிராணன் எடுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, அந்த விரோதம் உண்டு இல்லையா, அது நீக்கினாலே சத்ரு செத்து போயிட்டான்னு அர்த்தம். ராமஹா, ராவணனிடத்துல விரோதம் கொண்டிருக்கான்னு சொன்னா ராமன் இறந்துதான் போகணுங்கிற அவசியம் இல்லை. ராமன் பால் ராவணன் கொண்டதான அந்த விரோதம் போனாலே போதும், அவன் சத்ருவாக இப்ப இல்லை, ராவணனாக இருக்கிறான் அப்படின்னு ஆயிடும். அப்போ அந்த விரோதம் போனாலே விரோதி போயிட்டான். விரோதி போயிட்டான்னு சொன்னா விரோதத்துடன் கொண்டவன் போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். சாமானிய மனுஷன் இருக்கான்னு அர்த்தம். எதுக்காக இவ்வளவு சொல்றேன்னு சொன்னா, இப்படி எவன் ஒருவன் கிருஷ்ணரிடம் பக்தியை கொண்டிருக்கிறானோ அவன் தன்னுடைய சத்ருக்களின் நாசத்தினால் வளர்ச்சி அடைகிறான். அப்படின்னா இவனுக்கு யாருமே சத்ருக்கள் இல்லை, நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதாக தெரியுது. இது யார் கிருஷ்ணரின் பால் பக்தியை கொண்டிருக்காளோ அவளுடைய நிலையை சொல்றது. இப்படி இல்லாத மாறாக இருப்பவன் எவன்? அனவாரவி, அதாவது நவாரவஹா. நவாரவஹான்னு சொன்ன, ரவஹான்னா சத்தம், சொல், அதுல இருந்து வரக்கூடியது. நவாரவஹான்னா புதியதாக சுவாமியினுடைய ஸ்தோத்திரங்களை, புதியதாகங்கிறது கூட இல்லை இங்க, ஒரு ஸ்தோத்திரங்கள், பகவான ஸ்தோத்திரம் பண்ணாதவன், பக்தியினால அவருடைய நாம கீர்த்தனங்களை சொல்லாதவன், இப்பேற்பட்டவன் யாரு? அனவாரவி. நவாரவகான்னு சொன்னா ஸ்தோத்திரங்கள் சொல்லக்கூடியதான சொற்கள். அது யாரிடம் இல்லையோ அவன் அனவாரவி, அதாவது நாம கீர்த்தனைகள் பண்ணாதவன், பக்தி பண்ணாதவன். அவன் என்னவா ஆகிறான் அப்படின்னு சொன்னா, சஹா இப்பேற்பட்டவன் நா அனசே, அதாவது அசிஹின்னா கத்தின்னு அர்த்தம். அனசஹா அப்படின்னு சொன்னா அனசிஹி, அனசிஹின்னு சொன்னா கத்தி அற்றவன். அதாவது ஒரு ஆயுதமே ஏந்தல. சத்ரு இந்த பக்தி இல்லாத இடத்துல வரும் பொழுது எந்த விதமான ஆயுதமே தரிக்கல. ஆனால் அப்பேற்பட்டவனிடமிருந்தும் கூட அனசே பஞ்சமி விபக்தி, அதாவது அசிரஹிதாதபி, ஆயுதங்கள் இல்லாத எதிரிடம் இருந்தும் கூட இப்படி பக்தி இல்லாதவன் என்ன ஆகிறான்? திராசி, அதாவது பயத்தை அடைகிறான். கத்தியே இல்லை, கத்திங்கிறது ஆயுதத்தை குறிக்கக்கூடியது. எந்த விதமான ஆயுதமும் இல்லை எதிரிடம், ஆனா அந்த எதிரிடம் பார்த்து இவனுக்கு பயம் ஏற்படுறது. இப்படி பயந்தவனாக என்ன ஆகிறான்? அபாதா யஸ்ய, தன்னுடைய சோபையை இழக்கிறான். அதாவது ஒரு பராக்கிரமியா இல்லை, ஒரு தேரஸ் இல்லை, எதிரிடம் பயந்தான் மிச்சம் மீதி இருக்கு. ஏன் அப்படின்னா இவன் யார்? சுவாமி கிட்ட பக்தி பண்ணாதவன், சுவாமியுடைய நாமங்களை சொல்லாதவன். அதனாலேயே இவனுக்கு எதிரி கிட்ட இருந்து, அதுவும் ஆயுதம் கூட இல்லாத அந்த எதிரிடம் இருந்து ஒரு பயமானது ஏற்படுறது. இதே முன்னாடி பக்தி பண்றவன் எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் அந்த எதிரியுடைய நாசத்தினால், அந்த நாசம் எப்படி ஏற்பட்டது? பகவானுடைய கிருபையினால். பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமாக ஆகி தன்னுடைய எதிரிகளுடைய நாசத்தினால் இவன் வளர்ச்சி அடைகிறான். அப்போ பக்தி பண்ணினால் எத்தகையதான ஒரு உயர்வு நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரிகிறது. இப்பேற்பட்ட இந்த கிருஷ்ணர், போன ஸ்லோகத்திலிருந்து நம்ம இந்த விஷயத்தை எடுத்துக்கணும், தேவலோகத்திலிருந்து பாரிஜாத விருட்சத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். இப்படியாக கிருஷ்ணருடைய
பக்தியையும் அவருடைய கிருபா எப்பேற்பட்டது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா கவி இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்க. மேற்கொண்டு இருக்கக்கூடியதான ஸ்லோகங்களை வரக்கூடிய பதிவுகளை பார்ப்போம்.